வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். இன்றைக்கு குடுகுடு கடகடான்னு செய்யக்கூடிய ஒரு வெண்டைக்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் வறுவல். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே நாங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ். வாங்கோ. தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் ஒரு 250 கிராம், பெரிய வெங்காயம் 2, க்ரஷ்டு ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, பெருஞ்சீரகமும் கடுகும் 1/4 டீஸ்பூன் மற்றும் எண்ணெய். முதல்ல வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பேப்பரால் துடைச்சி எடுத்துக்கொள்வோம். பிறகு இப்படி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொள்வோம். இப்படி சின்னதாக நறுக்கினோம்னா எங்களுக்கு கெதியாக நாங்கள் வறுவல் செஞ்சு விடலாம். அதனால் நான் இப்படி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ எல்லா வெண்டைக்காயை நான் இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கொண்டு நான் இப்போ வெங்காயத்தையும் இதே போல் மெல்லிய தகடுகளாக சீவி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ ஒரு ஃபனை எடுத்து அதில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் நாங்கள் தாளிக்க வச்சுருக்க பொருளை அதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். கடுகு வெடித்ததும் நாங்கள் அதோட வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயத்தை நாங்கள் கொஞ்சம் பிரித்து விட்டுக்கலாம். இப்படி கரண்டியால் லைட்டாக நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா தனித்தனியாக எல்லாம் வந்துடும் பிரிஞ்சு. ஸோ இப்படி தட்டி விட்ட பிறகு நீங்கள் வெண்டைக்காய் இதோடு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போது மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த டைமில் நாங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா சிம்மில் இருந்தால் தான் எங்களுக்கு வெண்டைக்காய் வறுவல் கொஞ்சம் முருகலாக வரும். அப்பப்போ நாங்கள் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ஸோ எங்களுக்கு இப்போது அரைப்பதம் ரெடி ஆகிட்டு. ஸோ இப்போ எங்களுக்கு முக்கால் பதம் இப்போ ரெடி ஆகிட்டு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் ரெட் சில்லி பவுடரை சேர்த்துக்கொள்ளலாம். எல்லாத்தையும் ஒன்று தடவை கலந்து விட்டுட்டோம்டா எங்களுடைய வெண்டைக்காய் வறுவல் தயார். இது ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதமோ இல்லை ரச சாதமோ செம்ம காம்பினேஷன் இதுக்கு. நான் இன்றைக்கி இதை ரைஸோடு தான் வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.